சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை அவனுடைய இல்லத்தில் வணங்குவதற்காக கடமையான இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக அல்லாஹ்வை வணங்குவதற்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து அவனுடைய ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய அருளையும் அமைதியையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள் இமாம்கள் இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து அருளையும் அன்பையும் அமைதியையும் ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மாவுடைய உரையின் மூலம் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். கடந்த வார ஜும்மா பயானில மறுமையில் மஹ்ஷர் என்று சொல்லப்படுகிற அல்லாஹ் மரணித்தவர்கள் அனைவரையும் எழுப்பி விசாரிக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் அல்லாஹ் படைத்த எல்லா மனிதர்களையும் எழுப்பி நிற்க வைத்து கடுமையாக விசாரணை நடைபெறக்கூடிய ஒரு இடமான மஹ்ஷர் மைதானம் என்று சொல்லப்படுகிற அந்த மஹ்ஷர் திடல் மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி கடந்த வாரத்தில் உங்களுக்கு நாம எடுத்து வைப்போம். அதில் மிக முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அல்லாஹ்வுடைய நபியின் காலத்தில் மூமின்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் மரணித்த பிறகு மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை அனாச்சாரங்களை உண்டாக்கியவர்களை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு ஒதுங்கிக் கொள்வார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நெருங்க விடாமல் அவர்கள் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் அந்த மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை உண்டாக்கிய நபி அவர்களின் வஃபாத்துக்கு பிறகு முர்தத்துகளாக மாறிய அவர்கள் எவ்வாறு நபி அவர்களை விட்டும் தூரமாக்கப்படுவார்களோ, அதே போன்று நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணித்த மக்களை நபி அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். அதாவது இந்த உம்மத்துல இந்த சமுதாயத்துல யாரெல்லாம் படைத்த இறைவனான அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்த நிலையில் இணை வைத்த நிலையில் முஷ்ரிக்கான நிலையில் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய நபியின் பரிந்துரை பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் இருக்காது. அதே போன்று மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை உண்டாக்கி பாவிகளாக்கப்பட்டு நஷ்டமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை உண்டாக்கினார்களே அவர்களை விட்டும் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் தூரமாகி விடுவார்கள். அந்த மனிதர்களையும் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட பாவச் செயல்களில் இணை வைத்தலுக்கு அடுத்து வழிகேடு என்றும் அந்த வழிகேடு
நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்றும் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் கடுமையாக எச்சரித்த ஒரு பாவம் என்றால் அது பித்அத். குல்லு முஹதஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். அதாவது மார்க்கத்தில் இல்லாத புதுசாக உண்டாக்கப்பட்ட புதுமைகளாக உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு அனாச்சாரமும் புதுமையும் ஒவ்வொன்றும் பித்அத். அதாவது மார்க்கத்தில் அல்லாஹ் கற்றுத் தந்தால், அல்லாஹ் கட்டளையிட்டால் அது மார்க்கம். அல்லாஹ்வுடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டால், அவர்கள் அங்கீகரித்தால், அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்ற அடிப்படையில் அமைந்தால் அது மார்க்கம். அல்லாஹ் கட்டளையிடாத, அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடாத, காட்டித்தராத, மொத்தத்தில் இந்த மார்க்கத்தில் இல்லாத புதுமைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அது முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, முஸ்லிம் சமுதாயத்தில பெரும்பான்மையான மக்கள் அதை பின்பற்றினாலும் சரி, அது அனைத்துமே பித்அத். பித்அத் என்றால் புதுமையான அனாச்சாரம். அந்த புதுமையான அனாச்சாரம் ஒவ்வொன்றும் வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடும் கடைசியில் மனிதனை எங்கு கொண்டு போய் தள்ளும்? நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எப்படி ஷிர்க் ஒரு மனிதனை நரகத்தில் தள்ளிவிடுமோ அதுபோன்று ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் தள்ளிவிடும் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து. நான் கட்டளையிடாத ஒரு காரியத்தை, நான் உங்களுக்கு கட்டளையிடாத, கற்றுத்தராத, காட்டித்தராத ஒரு காரியத்தை, நான் உங்களுக்கு கட்டளையிடாத ஒரு காரியத்தை மார்க்கம் என்று நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்திலே நீங்கள் செய்தால் அது உங்களிடத்தில் இருந்து நிராகரிக்கப்படும். இப்ப அல்லாஹ் கற்றுத்தந்தால், அல்லாஹ் கட்டளையிட்டால் அது மார்க்கம். அல்லாஹ்வுடைய நபி கற்றுத்தந்து கட்டளையிட்டால் அது மார்க்கம். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் கட்டளையிடாத எந்த ஒன்றும் மார்க்கமாகுமா என்று சொன்னால் நிச்சயமாக ஆகாது. அது இறுதியில் என்ன நிலைக்கு செல்லும் என்று சொன்னால் அது அனைத்துமே நிராகரிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை உண்டாக்கியவர்கள் அல்லாஹ்வுடைய நபி அவர்களை விட்டும் ஒதுக்கப்படுவார்கள் மறுமையில். அவர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் எப்படி அவர்களின் காலத்தில் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் போது மார்க்கத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் வஃபாத்துக்கு பிறகு மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை எல்லாம் யார் உண்டாக்கினார்களோ, மார்க்கத்தை விட்டு சென்று மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை எல்லாம் யார் உருவாக்கினார்களோ, உண்டாக்கினார்களோ, அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வுடைய நபி அவர்களால் கைவிடப்படுவார்களோ அதே போன்று அல்லாஹு தஆலா சில மனிதர்களை மறுமையிலே கைவிட்டு விடுவான். யாரை கைவிட்டு விடுவான்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணித்தவர்கள், முஷ்ரிக்குகளாக மரணித்த ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அல்லாஹ்வால் மறுமையில் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். காஃபிரான நிலையில், அல்லாஹுவை நிராகரித்த நிலையில் மரணித்த ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அல்லாஹுவால் கடுமையாக தண்டிக்கப்படக்கூடியவர்கள். முனாஃபிக்கான நயவஞ்சக நிலையில் மரணித்த ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அல்லாஹ்விடத்தில் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக கடுமையாக அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்களையும் முஷ்ரிக்குகளையும் முனாஃபிக்குகளையும் எவ்வாறு தண்டனைக்குரிய ஒரு குற்றவாளிகள் என்று சொல்லுகிறானோ அதே போன்று இந்த உலகத்தில் வாழுகிற அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களில் யாரெல்லாம் அல்லாஹுவை மறந்தவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹுவை மறந்தவர்கள் மூமின்களாகவே இருக்க முடியாது. அல்லாஹுவை தினமும் நினைத்து அவனுக்காக வேண்டி தொழுகையை நிறைவேற்றி அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஸலா, அந்த ஸலா என்ற தொழுகையை
முறையாக நிறைவேற்றி அல்லாஹ்வை அனுதினமும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவனை மறக்காமல் தஸ்பீஹ் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து திக்ர் செய்து அல்லாஹ்வை போற்றி புகழ்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய வேத வசனங்களான திருக்குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதும் விதமாக தொழுகையை நிலைநிறுத்தும் விதமாக யாரெல்லாம் அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நிச்சயமாக மறுமையில் கைவிட மாட்டார். காரணம், அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்றான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆகவே என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். என்னை மறுக்கக்கூடியவர்களாக, என்னை நிராகரிக்கக்கூடிய மறுக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களில் மூமின்களாக இருந்து யாரெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறிக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் நினைவு கூறுகிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வை மறந்து விட்டார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை உலகத்தில் வாழுகிற பொழுது நினைக்கவில்லையோ, நினைத்து அவனை தொழவில்லையோ, தஸ்பீஹ் செய்யவில்லையோ, திக்ர் செய்யவில்லையோ, வணக்கத்தை நிறைவேற்றவில்லையோ, தர்மங்கள் செய்யவில்லையோ அவர்களை அல்லாஹ்வும் மறந்து விடுவான். அல்லாஹ்வை நினைக்காத, அவனை மறக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் மறுமையில் கைவிட்டு விடுவான். இதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரா ஹஷ்ர், திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 59வது சூராவான சூரா ஹஷ்ர்ல 19வது வசனத்தில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த 2 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் நம்மை படைத்த அல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு கருணையாளன் என்பதையும், அதே நேரத்தில் எந்த அளவுக்கு கடினமாக தண்டிக்கக்கூடியவன் என்பதையும் இந்த 2 வசனங்கள் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக சொல்லி காட்டுது. அல்லாஹ் சொல்றான், 59வது சூராவான சூரா ஹஷ்ர்ல உள்ள 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ் சொல்லுகிறான், அன்றியும் அல்லாஹுவை மறந்து விட்டவர்கள், அல்லாஹுவை யார் மறந்து விட்டார்களோ அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், நம்மில் யாரெல்லாம் தினமும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அவனை தினமும் நினைத்து, நம்மில் யாரெல்லாம் அல்லாஹ்வை நினைத்து வணங்கி கொண்டிருக்கிறோமோ நமக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வை மறந்துவிட்டு இருக்கிறார்களோ அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல ஒரு சில பேரை பார்க்கிறோம், தொழுதுகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா தொழுகையை விட்டுருவாங்க. அவங்களுடைய அந்த நடவடிக்கை தொழுகையை விடக்கூடிய நடவடிக்கையாக மாறி, தொழுதுகிட்டு இருந்தவர்கள் திடீரென்று தொழுகையை விட்டு விடுவார்கள். அவங்க சொல்ற காரணம் என்ன? அவங்க ஏன் தொழுகையை விட்டாங்கன்னு சற்று சிந்திச்சு பார்த்தா, அவர்கள்ட்டே கேட்டா அவர்களை ஷைத்தான் தொழுகையை விட வச்சுட்டான். தொழுகைய அவங்க விட்டதுக்கு என்ன முக்கியமான காரணமா வரும்னு சொன்னா, பெரும்பாலான மக்களை பார்ப்பாங்க. பெரும்பாலான மக்கள் முஸ்லிம் சமுதாயத்துல அதிகமான பேர் தொழாம தானே இருக்காங்க, நாம மட்டும் ஏன் தொழுவணும்? அதிகமான மக்கள் ஹராம் ஹலால பின்பற்றுவதே இல்லை, நாம மட்டும் ஏன் பின்பற்றணும்? இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறது. இந்த மனநிலைக்கு பேர் தான் மன இச்சை. இந்த மனநிலை ஒரு மனுஷன் இருந்துச்சுன்னா அவன் எப்பேற்பட்ட ஒரு வழிகேட்டுக்கு சென்றுவான். உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரும் வழிகேட்டில் இருந்தாலும், உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரும் அல்லாஹ்வை மறந்தவர்களாக இருந்தாலும், நான் அல்லாஹ்வை மறக்க மாட்டேன், என்ன படைச்ச அல்லாஹ்வை எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் மறக்க மாட்டேன், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் என்னை படைத்த அல்லாஹ்வை நான் மறக்க மாட்டேன் என்று எந்த மனிதன் அல்லாஹ்வை மறக்காதவனாக இருக்கிறானோ, அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவனாக இருக்கிறானோ
அவன்தான் மறுமையில் வெற்றி அடையக்கூடியவன். அப்ப எல்லாரும் அல்லாஹ்வை நினைக்கல, நிறைய பேர் அல்லாஹ்வை நினைக்காம இருக்காங்க. நான் மட்டும் ஏன் நினைக்கணும்னு நினைச்சா அவன் தான் மன இச்சையை பின்பற்றுகிறான், அவன் தான் நஷ்டவாளி. அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்திலே நமக்கு சொன்னார்கள், அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று, அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்களை சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் ஆசைப்படுகிறான். நாம யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுமையில ஆகிரத்துல பார்க்கணும்னு விரும்புறோமோ, விரும்புற நம்மளை அல்லாஹ்வும் பார்க்கிறதுக்கு விரும்புறான். நம்மள யார் மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பதை விரும்பவில்லையோ அவர்களை பார்ப்பதற்கு அல்லாஹ்வும் விரும்புவதில்லை. அதாவது அல்லாஹ்வை நினைச்சா பதிலுக்கு அல்லாஹ் அவங்கள நினைக்கிறான். பல கஷ்டங்கள் இருக்கும், பல சோதனைகள் இருக்கும். அல்லாஹ் நம்மள நினைச்சா நம்ம ஏன் கஷ்டப்படணும், இப்பெல்லாம் போயிடக்கூடாது, இந்த மனநிலையெல்லாம் நமக்கு வரவே கூடாது. நம்மள அல்லாஹ் நினைக்கிறான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அவனை டெய்லி நாம நினைக்கிறோம், 5 நேரம் நாம தொழுகிறோம். அல்லாஹ் அவனை நாம நினைக்கும் போது பதிலுக்கு அல்லாஹ் நம்மள நினைக்கிறதா குர்ஆன்ல சொல்றான். பிறகு ஏன் நாம சோதிக்கப்படுறோம், பிறகு எதற்காக நமக்கு கஷ்டம் வருது, பிறகு ஏன் நமக்கு சிரமம் வருது? இதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் சிரமத்துக்கும், உனக்கு அல்லாஹ் தருகிற ஒவ்வொரு சோதனைக்கும் மறுமையில் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது. நீ சோதிக்கப்படுறா அல்லாஹ் உன்னை விரும்பலான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னை விரும்புபவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். அதாவது யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, இப்போ ஒரு மூமினை அல்லாஹ் நேசிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், அவனை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பிவிட்டால், அந்த மூமினை அல்லாஹ் சோதனைக்கு உள்ளாக்குகிறான். நம்மளை அல்லாஹ் நேசிக்கிறானா, நம்மளை சோதிக்கிறான். நம்மளை அல்லாஹ் சோதிக்கிறானா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்மளை விரும்புறான். அப்ப அல்லாஹ் நம்மளை நினைக்கிறான்னு சொன்னா நாம நல்லா இருப்போம், சோதனையே இல்லாம வாழுவோம்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் நம்மளை நினைச்சு, நம்மளை நினைக்கிறது மட்டும் இல்லாம நேசிக்கிறானே, அதனாலதான் இந்த சோதனையே வருது. மூமின் சோதிக்கப்படுவது, மூமின் சிரமப்படுவது, மூமின் கஷ்டப்படுவது, இதெல்லாம் எதனால? அல்லாஹ் அந்த மூமினை நினைக்கிறான். நினைக்கிறது மட்டும் இல்ல, அந்த மூமினை அல்லாஹ் நேசிக்கிறான். அதனாலதான் அந்த மூமினுக்கு சோதனைகளும் சிரமங்களும் வருகிறது. அப்ப என்னதான் கஷ்டப்பட்டாலும், நாம பல கஷ்டங்கள், சிரமங்கள், பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் நம்மை படைத்த அல்லாஹ்வை நாம் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறான். அவனை பார்க்க நாம விரும்புனா அல்லாஹ் நம்மளை பார்க்க விரும்புறான். அவனை நாம நினைக்கலையா, நம்மள அல்லாஹ் நினைக்க மாட்டான். நாம அவனை மறந்துட்டோமா, நம்மள அல்லாஹ் மறந்துடுவான். நாம அவனை பார்க்க விரும்பலையா, நம்மளை பார்க்க அல்லாஹ்வும் விரும்ப மாட்டான். இதுதான் அல்லாஹ் படைச்ச அல்லாஹ், அந்த கருணையாளன் அல்லாஹ்வுடைய தன்மைகள்ல இது ஒண்ணு. இது அல்லாஹ் சொல்றான், வலா தக்கூனு கல்லதீன நசுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அன்றியும் அல்லாஹ்வை மறந்துவிட்டவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்து விட்டான். அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டான்? அவங்க தங்களையே மறக்குமாறு அல்லாஹ் செய்து விட்டான். அவர்கள் தான் ஃபாசிக்குகள். ஃபாசிக்குகள்னா என்ன அர்த்தம்? உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். ஃபாசிக்னா பெரும் பாவின்னு அர்த்தம். அவர்கள் தான் பெரும் பாவிகள். யாரெல்லாம் அல்லாஹ்வை மறந்துட்டாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தின ஒண்ணு என்ன தெரியுமா? அவர்களையே மறக்குமாறு அல்லாஹ் செய்து விட்டான். அப்படி தங்களையே மறந்து தங்களை படைத்த அல்லாஹ்வையும் மறந்தவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் பெரும் பாவிகள், ஃபாசிக் என்ற பெரும் பாவிகள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பித்து அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகளே பெரும் பாக்கியசாலிகள். இந்த 2 விஷயங்கள் அல் குர்ஆன்ல
அல்லாஹுவால் சொல்லப்பட்டு இருக்கிறது. குருடனும் பார்வை உடையவனும் சமமாக மாட்டான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் யாருக்கு கண் பார்வையை கொடுத்திருக்கானோ அந்த கண் பார்வை உள்ள மக்களும் யாருக்கு அல்லாஹ் கண் பார்வையை தரவில்லையோ அவர்களும் இவங்க ரெண்டு பேரும் சமமாயிருவாங்களா? சமமாக மாட்டாங்க. பார்வை உடையவரும் பார்வை இல்லாதவரும் சமமாக மாட்டார் அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று இறந்தவர்களும் உயிரோடு உள்ளவர்களும் சமமாக மாட்டார்கள். இறந்தவர்களும் உயிரோடு உள்ளவர்களும் சமமாக மாட்டார்கள். கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்களும் கல்வியாளர்களும் கல்வி அறிவு இல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அப்ப ரெண்டும் சமமாவார். அறிவாளியும் முட்டாலும் ஒண்ணு இல்லை, குருடனும் பார்வை உடையவனும் ஒண்ணு இல்லை, இறந்தவனும் உயிரோடு உள்ளவனும் ஒண்ணு இல்லை. அது மாதிரிதான் நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். நரகவாசிகள் வேறு, அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளானவர்கள். சொர்க்கவாசிகள் வேறு, அவர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் அருளுக்கும் ஆளானவர்கள். அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் அருளுக்கும் ஆளாக்கப்பட்ட சொர்க்கவாசிகள் இருக்கிறார்களே, அவர்கள் பெரும் பாக்கியசாலிகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார். அப்படி சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாறு செய்யாத மக்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்த நிலையில் வாழ்ந்து மரணித்தார்களே, அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத நிலையில், அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் கருணைக்கும் ஆளாக்கப்படாத நிலையில் மரணித்தார்களே, இவர்களுடைய நிலை மறுமையில் எப்படி ஆபத்தானதாக இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல மற்றொரு சூறாவான சூரா தாஹா, திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 20வது அத்தியாயமான தாஹா என்ற அத்தியாயத்தில் 124வது வசனத்திலே அல்லாஹ் நமக்கு ஒரு மிக பெரும் படிப்பினையை சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தில் படைத்த இறைவனை பற்றிய அக்கறை, படைத்த அல்லாஹ்வை பற்றிய அந்த பயம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களின் நிலை மறுமையில் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒமன் அஅரல அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்க வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனத்திலே, எவன் என்னுடைய அறிவுரையை, எந்த மனிதன் என்னுடைய அறிவுரையை என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும். அல்லாஹ்வுடைய அறிவுரையை அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணிக்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லாஹ் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுப்பான் தெரியுமா? நெருக்கடியான வாழ்க்கை. இந்த துனியாவிலேயும் நெருக்கடியான வாழ்க்கை, மறுமையிலும் நெருக்கடியான வாழ்க்கை. அவன் பணக்காரனா வாழ்ந்தாலும் சரி, மிக பெரும் கோடீஸ்வரனா வாழ்ந்தாலும் செல்வந்தனா வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணிக்கக்கூடிய எல்லோருக்கும், அவர்கள் ஏழைகளா இருந்தாலும் பணக்காரர்களா இருந்தாலும் ஆரோக்கியமானவர்களா இருந்தாலும் நோயாளிகளா இருந்தாலும், அல்லாஹ்வுடைய உபதேசத்தை அவனுடைய வேத வசனங்களை புறக்கணிக்காதவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை ஏற்படுத்துறதில்லை. அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையும் அவனுடைய அறிவுரைகளையும் உபதேசங்களையும் எவர் புறக்கணிக்கிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்து, மேலும் நாம் அவனை கியாமத் நாளில், மறுமை நாளில் கூடனாக எழுப்புவோம். கூடனாகனா என்ன? கண் பார்வை இல்லாதவனாக மறுமையில் எழுப்பப்படுவான் மனிதன். யாரு? இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய அறிவுரைகள் உபதேசங்களை புறக்கணித்தார்களே. புறக்கணிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? அதையும் மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. அல்லாஹ்வுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறதுனா என்னன்னு கூட சில சகோதரர்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறதுனா என்ன? உதாரணத்துக்கு அல்லாஹ் உங்களை சுபுகு தொழுவுங்கன்னு சொல்றான். நீங்க சுபுகு தொழுவாட்டி அல்லாஹ்வுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் உங்களை ரமலான்ல நோன்பு வைங்கன்னு கட்டளையிடலாம். உங்களுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு உங்க உடம்புல சக்தி இருக்கு, உங்களால நோன்பு வைக்க முடியும். இருந்தாலும் சாப்பிடாம இருக்கிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு, சோம்பேறித்தனம், தண்ணி குடிக்காம அந்த தாகத்தோடு பசியோடு இருக்கிறத ஒரு சோம்பேறித்தனமாக கருதி நோன்பு வைக்கக்கூடிய நீங்கள் நோன்பு வைக்காட்டி
அல்லாஹ்வின் உபதேசத்தை புறக்கணிக்கிறீங்க. 5 நேரம் அல்லாஹ் நம்ம மேல தொழுகையை கடமையாக்கி மூமின்களின் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமைன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த நேரம் குறிக்கப்பட்ட கடமையான தொழுகைய நாம சரியா நிறைவேற்றலன்னு சொன்னா, யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, உங்களை விட நான் ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஏன்னா மார்க்கத்தை சொல்றவன், இமாமா இருக்கிறவன் மக்களை விட அவன் ரொம்ப கரெக்டா இருக்கணும். அப்பதான் அவன் இமாமுக்கு தகுதி. மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ற இமாமே தொழுகையில சரியில்லை, மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்துல சரியில்லைன்னு சொன்னா, அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்றதுக்கு, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இமாமத்து செய்வதற்கு அவன் தகுதி உள்ளவன் கிடையாது. அப்ப மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இமாம், தொழுகை நடத்தக்கூடிய பள்ளிவாசலில் இமாமத்து செய்யக்கூடிய ஒரு இமாம், முதலில் அவர் எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கணும். அப்பதான் அவருக்கு மக்களுக்கு சொல்றதுக்கு தகுதி இருக்கு. அவர் எதுலையுமே சரியில்லாதவரா இருந்துட்டு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல தகுதி உள்ளவரா? தகுதி உள்ளவர் கிடையாது. அப்ப அல்லாஹ் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இந்த தொழுகையை நம் மீது ஏற்படுத்தி விதியாக்கி இருக்கும் போது அந்த தொழுகையை நாம நிறைவேற்றலன்னு சொன்னா நாம என்ன பண்றோம்? அல்லாஹ்வுடைய அறிவுரையை நாம புறக்கணிக்கிறோம். அப்படி அல்லாஹ்வுடைய அறிவுரையை புறக்கணிச்ச நமக்கு அல்லாஹ் நம்மளை மன்னிச்சா பிரச்சனை இல்லை. மன்னிக்கலன்னு சொன்னா அல்லாஹ் சொல்ற மாதிரி நெருக்கடியான வாழ்க்கை இந்த துனியாவுலையும் ஆகிரத்திலையும், மறுமையில நாம எப்படி எழுப்பப்பட வேண்டிய நிலைமை வரும். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். இந்த நிலைமையில அல்லாஹ் நம்மளை யாரையுமே மறுமையில கண்பார்வை இல்லாதவர்களாக எழுப்பிவிடக்கூடாது. ஏன்னா மரணிக்கிற வரைக்கும் பார்வை சக்தியை கொடுத்து, கண் பார்வையை கொடுத்து, மவுத்துக்கு அப்புறம் நாம சந்திக்கிற அந்த மறுமை வாழ்க்கையில நம்மள அல்லாஹ் அந்த மனுஷர்னா எப்படி இருக்கும் ஹதீஸ்கள்ல படிச்சிருப்போம். நீங்க எல்லாம் பயான்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, மனுஷர்னா எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்க சொல்லி பயான்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள ஒரு சிலர் குர்ஆனுடைய ஆயத்துக்களை படிச்சிருப்பீங்க, ஹதீஸ்கள்ல படிச்சிருப்பீங்க. நாம குர்ஆன்ல ஹதீஸ்கள்ல படிச்சிருக்கோம், அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது எப்படி இருக்கும்? அந்த இடத்துல அல்லாஹ் நம்மளை உடம்புல துணி இல்லாதவர்களாக எழுப்பி நிற்க வைக்கும் போது நம்முடைய நிலைமை எப்படியெல்லாம் ஆபத்தானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய நபி நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வும் குர்ஆன்ல மிக தெளிவா மஹ்ஷர்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வை பற்றியும், அல்லாஹ்வுடைய அந்த விசாரணையை பற்றியும், அவனுடைய அந்த விசாரணை எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லணும். அல்லாஹ்வுடைய விசாரணை எந்த அளவுக்கு கடினமானது, கடுமையானது என்பதற்கு திருக்குர்ஆன்ல பல வசனங்கள் நமக்கு ஆதாரமாக படிப்பினையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கடுமையான மிக கடினமான வேதனைகளை கண் முன்பாக கொண்டாந்து நிறுத்தக்கூடிய அந்த மனுஷர்ல கண் பார்வை இல்லாதவர்களாக அல்லாஹ் சிலரை எழுப்பி விடுவான். அப்படி எழுப்பப்பட்ட அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார். கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா. அந்த மனிதன் சொல்லுவான், அதாவது மறுமை நாள்ல யாரையெல்லாம் அல்லாஹ் குருடர்களாக, கண் பார்வை இல்லாதவர்களாக அல்லாஹ் எழுப்புகிறானோ, கண் பார்வை இல்லாத குருடர்களாக எழுப்பப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைப்பார்கள். அல்லாஹ், என் இறைவா, உலகத்தில் வாழுகிற பொழுது நான் பார்வை உடையவனாக இருந்தேனே. மனுஷன் சொல்ற பதில். அல்லாஹ்வோட அறிவுரையை புறக்கணிச்சு அதனால பார்வை இல்லாதவனாக மறுமையில எழுப்பப்பட்டு மரணிக்கிற வரைக்கும் பார்வை இருந்துச்சு, சாவுற வரைக்கும் கண் பார்வை இருந்துச்சு. ஆகிரத்துல அல்லாஹ் எழுப்பும் போது கண் பார்வை இல்லை. கண் பார்வை இல்லாம அல்லாஹ் குருடனா எழுப்பிட்டான். அப்படி குருடனா எழுப்பப்பட்டவன் அல்லாஹ்ட்ட கேட்பா, என் இறைவா, நான் பார்வை உடையவனாக இருந்தனே, உலகத்துல சாவுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தனே, இந்த மனுஷர்ல இந்த மறுமையில என்னையே நீ குருடனா எழுப்புன அப்படின்னு அல்லாஹ்ட்ட மனுஷன் கேட்பான். மனுஷன் கூறுவான். குருடனா எழுப்பப்பட்டவர்கள் அல்லாஹ்ட்ட இந்த கோரிக்கை வைப்பாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன? கால கால கதாலிக்க அத்தத்துக்க ஆயாத்துனா. அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு அல்லாஹ் சொல்லுவார், இப்படித்தான் இருக்கும் நம்முடைய வசனங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ், நான் தான் பார்வை உடையவனா இருந்தனே, என்ன ஏன் நீ மறுமையில குருடா எழுப்புனேன்னு அல்லாஹ்ட்ட அவன் கேட்கும் போது அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில், இப்படித்தான் நீ எழுப்பப்படுவாய். என்னுடைய வசனங்கள் உன்னிடத்தில் வந்தது,
அதை நீ மறந்து விட்டாய். என்னுடைய வசனங்கள் உன்னிடத்திலே வந்தபோது அதை நீ மறந்து விட்டாய். அதை மறந்த காரணத்தினால் அவ்வாறு இன்றைய தினம் நீயும் மறக்கப்பட்டு விட்டாய் என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹ்வுடைய வசனம் உன்கிட்ட வரும்போது அதை எப்படி நீ மறந்தியோ, ஏன் வசனத்தை மறக்காம அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து, அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுடைய வசனத்தின் அறிவுரைகளுக்கு கட்டுப்பட்டு நீ உண்மையான முஸ்லீமாக அல்லாஹ்வை மறக்காதவனாக வாழ்ந்து மரணித்திருந்தால் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அல்லாஹ்வுடைய வசனம் உனட்ட வரும்போதெல்லாம் அதை நீ மறந்த, அதை அலட்சியப்படுத்தின, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையும் அலட்சியப்படுத்தின, நபி அவர்களின் ஹதீஸ்களையும் நீ அதை அலட்சியப்படுத்தின, அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை அலட்சியப்படுத்திய உனக்கு நீ மறந்தது போல உலகத்துல எதை மறந்தியோ, எதை மறக்க கூடாதோ அதை நீ மறந்த. அதனால நீ மறந்துட்ட, இன்னைக்கு நீ மறக்கடிக்கப்பட்டுட்ட. அதான் விஷயம். எதையெல்லாம் நீ மறக்க கூடாதோ, படைச்ச அல்லாஹ்வை மறக்க கூடாது, அவனுடைய மார்க்கத்தை மறக்க கூடாது, அவன் வேதத்தை வேத வசனங்களை மறக்க கூடாது. தூய்மையான அவனுடைய வேத வசனங்களை எப்படி நாம் மறக்க கூடாதோ அது போன்ற அந்த தூய்மையான நபியை நாம் மறக்கக்கூடாது. அப்படி மறந்ததுனாலதான் நீ இன்னைக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று அல்லாஹ் குர்ஆன்ல அந்த மனிதனின் கேள்விக்கு பதில் சொல்வதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அப்ப அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, எவன் தன்னுடைய இறைவனின் வசனங்களின் மேல் நம்பிக்கை கொள்ளாமல், அல்லாஹ் இறக்கி வச்ச அல் குர்ஆனுடைய ஆயத்துக்களின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் எந்த மனிதன் வரவு மீறி நடக்கிறானோ அவனுக்கு இவ்வாறுதான் நாம் கூலி கொடுப்போம். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வசனத்தை நம்பாம, அதை மதிக்காம, அதுக்கு மாறு செஞ்சு வாழுகிற ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி இப்படித்தான் இருக்கும், அவன் வழங்குகிற தண்டனை இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் அடுத்து சொல்றான், மேலும் மறுமையின் வேதனை இருக்கிறது, அது மிகவும் கடினமானது, நிலையானது. மறுமையின் வேதனை அது மிக கடினமானது, மிக கடினமானது, அந்த வேதனை மிக கடுமையானதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப கடுமையான வேதனையை கொண்டு குற்றவாளிகளை அல்லாஹ் மறுமையில வேதனை செய்வதாக தன்னுடைய வேதமான அல் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்படி அல்லாஹ் மறுமையில் கடினமாக விசாரிக்கக்கூடிய அந்த மறுமை நாளுடைய கடினமான விசாரணையிலிருந்தும் அல்லாஹ் குற்றவாளிகளை கடுமையாக தண்டிப்பேன் என்று சொல்லுகிறானே, அந்த கடுமையாக அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய குற்றவாளிகளை அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய அந்த கடுமையான தண்டனையிலிருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று துஆ செய்தவனாக, மூமின்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை அலட்சியப்படுத்தாமல், அல்லாஹ்வுடைய அறிவுரைகளுக்கு மாறு செய்யாமல், அல்லாஹ்வுடைய வசனங்களை மதித்து, அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை மதித்து, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ்வுடைய நபி சொன்ன அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு, மறுமையில நஷ்டமடையாமல் வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியசாலிகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்கிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.